முஸ்லீம் கடைகள் முஸ்லீம் அல்லாத போகிறாங்க பண்ணிக்காங்க டிசைன் அவசியம் பண்ணுறாங்க. அடுத்த டைம் என்ன செய்யலாம் அரசியல் மறுமையில் இல்லாத அந்த டைமில் அரசியல் நல்ல மகளிர் கூட்டம் கிடைக்கும். ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் வந்துட்டு வழக்கைக்கு தெரியாமல் கிடக்கைக்கு தெரியாமல் அந்த கையில் கூட்டம். நான் என்ன கருத்து சொல்லுவேன் அவர் கவர்மெண்ட் செஞ்சுட்டாங்க. அவருக்கு ஒரே ஒரு பாவம் விஷயம் அவருக்கு அது அந்த நெல்லில் கிடைக்குமா அது இன்னொன்று இருந்துச்சுன்னா விதிகளை சொல்லாமல் வந்து அவங்க மெயின் டியூட்டி வந்து என்னென்னு சொன்னால் மணிமார்களுக்கு வகையை கொண்டு சேர்க்கணும். மணிமார வரைக்கும் முடிஞ்சு இப்போ அவங்களோட டியூட்டி என்ன. சரி, அவர் வந்து ஹேட்ரிக் கேள்வி கேட்குறாரு. 3 கேள்வி கேட்டார். முதலாவது வந்து ஒரு கடையில் ஒரு ஷாப்பில் ஆடைகளை விற்பனை செய்கிறாங்க. ஆடைகளை விற்பனை செய்வது அது முஸ்லீம் வியாபாரிகளாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, பலவிதமான வண்ணங்களை கொண்ட பலவிதமான டிசைனில் ஃபேஷனில் அவங்க ஆடைகளை வந்து விற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் அல்லாத மக்கள் தெருக்களில் சாதாரணமாக, குறிப்பாக பெண்கள் தெருக்களில் சாதாரணமாக அவங்க அணியக்கூடிய ஆடைகள் இருக்குமே, இஸ்லாம் தடை செஞ்ச ஆடைகளாக இருக்குமே, அந்த ஆடைகளை கூட விற்பனை செய்கிறாங்க. இது மார்க் அடிப்படையில் கூடுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக இஸ்லாம் ஒரு காரியத்தை முழுசாக தடை செஞ்சுட்டேன்னு சொன்னால் அந்த தடை செஞ்சதை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. ஒரு விஷயத்தை முழுசாக தடை செஞ்சுக்குது. இப்போ மது ஹராம், மதுவில் வந்து வகைப்படுத்தி வொலியும் குறைஞ்சதை விற்கலாம், வொலியும் கூடினதை விற்கக்கூடாதுன்னெல்லாம் வகைப்படுத்த இயலாது. எல்லா மதுவான பானங்கள் எல்லா வகைகளும் தடை தான். மார்க்கம் நேரடியாக தடை செஞ்சாச்சு. அதே நேரத்தில் தங்கத்தை இஸ்லாம் வந்து தடை செய்து, தங்கம் தடை என்று சொன்னால் முழுசா தடையா, முழு தடையா, யாருக்குமே பயன்படுத்த இயலாவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தடை இல்லை. தங்கம் எப்படி, தங்கத்தில் ஹராம் என்ற ஒரு நிலை இருக்குது. யாருக்கு? ஆண்களுக்கு மாத்திரம். பெண்களுக்கு அது ஹலாலாக்கப்படுது. பெண்கள் அந்த நகைகளாக தங்கத்தை அணிந்து கொள்ளலாம், ஆனால் வெளிப்படையாக அதை அவங்க பகிரங்கப்படுத்தாத நிலையில் அதை அணிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒரு வரையறைக்கு உட்பட்டதான ஒரு தடை நிற்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் தங்க வியாபாரத்தில் ஈடுபடலாமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? தாராளமாக ஈடுபடலாம். ஏண்டா அவர் தடை செய்யப்பட்ட ஒரு சாரார் இருப்பதை போன்று அது அனுமதிக்கப்பட்ட ஒரு சாரார் இருக்கிறார்கள். எனவே தங்கம் வந்து விற்பனை செய்யக்கூடும் என்றதை நாங்கள் இயற்கையாக விளங்கியிருக்கிறோம். இது போல தான் ஆடையில் இந்த அறக்குறையான ஆடை, அற நிர்வாணமான ஆடை அல்லது ரொம்ப ஆபாசமான ஆடைகள் விற்பனை செய்வதை பொறுத்தவரையில் அது முழுமையாக தடை செய்யப்பட்ட உண்டா என்று கேட்டால் வெளிப்படையாக அணிந்து செல்வது முழுமையாக தடை. ஆனால் அந்த ஆடையை ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி அணியலாமா இல்லையா? அணியலாம். கணவனை அலங்கரிக்க வச்சு, கணவனுக்கு தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி கணவன் தன்னை பார்த்து ரசிக்கக்கூடிய விதத்தில், அல்லது வீட்டில் மஹ்ரமானவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் குர்ஆன்ல ஹிஜாப் சம்பந்தப்பட்ட அந்த ஹிமார் சம்பந்தப்பட்ட வசனத்தை சொல்லும் பொழுது லா யுபதீன ஜீனத்தை உன்ன இல்லாமா லஹர மின்ஹா, வெளிப்படையாக தெரிபவற்றை தவிர நீங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லிட்டு இல்லான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இவங்களுக்கு முன்னாடி முடியும், தந்தைமார்களுக்கு முன்னாடி, பிள்ளைகளுக்கு முன்னாடி, தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி, இப்படி அல்லாஹ் போடுறான் தானே பட்டியலை. இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பவர்களிடம் ஹிமார் இல்லாத நிலையில் பெண்கள் வீட்டில் இருக்கலாமா இல்லையா? இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி அதைவிட குறைவான ஆடையுடன் கணவனுக்கு முன்னாடி இருக்கலாமா இல்லையா? இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையொன்றும் இருப்பதனால இது 100% விற்பனையே கூடாதுன்னு யாருக்கும் என்ன செய்ய முடியாது, மார்க்க தீர்ப்பு சொல்ல இயலாது. ஏன்னா அது அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலையில் அனுமதிக்கப்பட்ட இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தா, டிவி விற்கிறது ஆரம்பத்தில் ஹராம் என்றாங்க. டிவி பார்க்கவே கூடாது, சைத்தான் பெட்டி, அது ஹராம் என்றாங்க. ஆனால் டிவி என்றது, தொலைக்காட்சி என்பது எப்படி, அல்லது தொழில்நுட்ப சாதனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்? அது மார்க்க ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு அணுகுமுறையில் பயன்படுத்தினா ஹலால் ஆகும், மார்க்கத்துக்கு முரணாக பயன்படுத்தினா ஹராம் ஆகும். அப்போ ஹராமும் ஹலாலும் என்று ரெண்டும் நிலை அதில் இருக்குது, பயன்படுத்துறதை பொறுத்து இருப்பதனால பொதுவாக டிவி விற்கலாமா, தொழில்நுட்ப சாதனங்கள் இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கக்கூடிய, செய்திகளை பார்க்கக்கூடிய ஒரு கருவியை விற்கலாமான்னு கேட்டால் விற்கலாம்னு தான் சொல்லுவோம். அப்போ அதை பயன்படுத்துபவர்கள் நிலையை வச்சு அது தடை செய்யப்படுமே தவிர விற்பனையே தடை செய்யப்பட்டதாக ஆகாது என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஆடைகளில் இப்போ லெகின்ஸ் வந்துக்குது, பெண்கள் அணிகிற ஒரு லெகின்ஸ். இந்த லெகின்ஸ் வந்து ஒரு உள்ளாடை தானே,
அது வந்து ஒரு உள்ளாடை, ஆனால் அது வெளியாடையாக அணிகிறாங்க நிறைய பேர். முஸ்லீம் பெண்களே அணிகிறாங்க. சல்வாரை மேலால போட்டு லெகின்ஸ் என்ற பேரில் அதை போடுறாங்க. சல்வாரோட டொப் எங்கே இருக்கும்? அது இடுப்புக்கு டொப்பில் இருக்கும். இடுப்புக்கு மேலே சல்வாரு, அதுக்கு கீழே லெகின்ஸ் ஒரு காத்தடிச்ச உடனே முழு உடம்பும் வெளியில் தெரிகிற மாதிரி அணிகிறாங்க. சுத்த ஹராம். லெகின்ஸ் ஹராமான்னு கேட்டால் லெகின்ஸ் ஹராம் இல்லை, கணவன்ட முன்னாடி அணிஞ்சிருங்க. லெகின்ஸ் நல்லா அணிங்க. நம்ம ஆக்கள் கணவன்ட முன்னாடி பழைய கஃப்டானோட தான் நிற்கிறது. அந்த ஊத்தா பிடிச்ச கஃப்டானோட தான் இருப்பாங்க. கணவன்ட முன்னாடி ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது இல்லை. சஹாபிய பெண்கள் எல்லாம் சாயங்கால நேரம் தன்னுடைய கணவனுக்காக தங்களை அலங்காரப்படுத்திக் கொள்வார்கள். நம்ம பொண்ணுகள் வந்து வெளியில போற டைம்ல தான் அலங்காரம் பண்றது. வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அடுப்பாங்கிற ஆள்மாய் தான் இது கரப்போத்தானுக்கு சமம் தான். அந்த ஒரு ஜாதி கலர் ட்ரெஸ்ஸும் ஒரு விதமான கோலமும் அதை பார்த்தாலே மார்க்கம் வந்து அந்த தூய்மையை வலியுறுத்துறதெல்லாம் விளங்காது. இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாம எங்க வீட்டாண்டு கேட்டுறீங்க. நான் எங்க வீட்டு நிலைமையை சொல்லலை, பொதுவாக சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை சொல்றேன். அப்ப கணவன்மார்களை கவரக்கூடிய விதத்தில் தன்னை அலங்கரித்து ஆடைகள் அணிஞ்சு இருக்கலாம் என்று இருக்குதா இல்லையா? அதை ஒரு பெண் செய்வதற்குரிய அந்த வாய்ப்பு எங்க கிடைக்கும்? இதை வித்தா தானே கிடைக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் நோக்கத்தில் அவர் விற்பார் என்றால் அது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வாங்கி போகும்போது நீ முஸ்லீம் அல்லாத உனக்கு ஹராம், முஸ்லீம்களான இவங்களுக்கு இப்படியெல்லாம் நமக்கு சொல்ல இயலாது. அவங்க எடுத்து பயன்படுத்துறதை வச்சு அது முடிவாகும். ரெண்டாவதா கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய டியூட்டி என்னது தெரியுமா? அவருடைய டியூட்டி வஹியை கொண்டு வந்து தாரது, நபிமார்களுக்கு வஹி கொண்டு வந்து தாரது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வருகைக்கு பிறகு வஹி முற்று பெற்று விட்டது. ரசூலுல்லாஹ் ஹாத்தமுன் நபியின் தானே, நபிமார்கள்ட்ட முத்திரை. அப்போ வஹி நின்ற பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஒர்க் பண்றாரு? அவருடைய டியூட்டி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுடைய தலைவர், ரூஹுல் குதுஸ், ரூஹுல் அமீன், பரிசுத்த ஆவி, பரிசுத்தமான நம்பிக்கையானவர் என்றெல்லாம், நம்பிக்கையான ஆத்மா என்றெல்லாம் அவருக்கு சிறப்பு பேர் இருக்குது. அவர் வந்து இந்த வஹியை கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் அவருடைய டியூட்டி இல்லை, இன்னும் நிறைய டியூட்டி இருக்குது. உதாரணமாக புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்றவங்களுக்கு பாருங்க, அவருக்கு வேற டியூட்டி இல்லாட்டிலும் வேற நிலைப்பாடு ஒன்று இருக்குது மார்க்கத்தில். ஆனால் அவருக்கு வேற டியூட்டி இருக்குது என்ற குர்ஆன்ல 58வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமையினாலே நம்பக்கூடிய சமூகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எப்படி பார்க்க மாட்டீர்கள்? யுஆதுன மன் ஹாத்தல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைப்பவர்களை இவர்கள் நேசிக்க மாட்டார்கள். யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ்வையும் மறுமையினாலே நம்பக்கூடியவர்கள் நேசிக்க மாட்டார்கள். வலவ் கானு ஆபாவும் அவ் அபுனாவும் அவ் அசீரத்தும் அவ் இஹ்வானும், அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும் நேசிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவங்களோட நிலையை பத்தி எல்லாம் சொல்லும்போது உலாய்க்கு கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களோட உள்ளத்துல தான் அல்லாஹ் ஈமான பதிச்சிருக்கிறான். வ அய்யத்னாஹு பிரூஹின் மின்ஹு, அடுத்த வரியை பாருங்க, வ அய்யத்னாஹு பிரூஹின் மின்ஹு, அவர்களுக்கு அல்லாஹ் தனது ரூஹ் மூலம், ஜிப்ரீல் மூலம் உதவி செய்கிறான். யாரு கொள்கையில இஸ்திகாமத்தா இருக்கிறாங்களோ, குர்ஆன் சுன்னால உறுதியா இருக்கிறாங்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்தவர்களை நேசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் உதவி செய்வதாக சொல்கிறார். டியூட்டி இருக்குது அவருக்கு. இப்ப இஸ்திகாமத்தா கொள்கையில யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யற டியூட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்குது. அடுத்தது அல்லாஹ்வுடைய அந்த வானவர்களுடைய அவையில் அவர் தலைவராக இருப்பார். இந்த உலகத்துல யாரையாவது அல்லாஹ் நேசிச்சா முதல்ல யாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூப்பிடுவான். ஜிப்ரீல் இங்க வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்ன அல்லாஹ்வே, நான் சரணடைந்து விட்டேன், இந்த உலகத்தில் இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசிக்கணும் அப்படின்னு அல்லாஹ். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சரி நானும் நேசிக்கிறேன், நீ நேசிச்சிட்டியா, நானும் நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் வானவர்கள் எல்லாம் கூப்பிடுவார். கூப்பிட்டு, வானவர்களே, அல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னாரை நேசித்ததாக எனக்கு அறிவித்து விட்டான், அவனும் நேசிக்கின்றானாம், எங்களையும் நேசிக்க சொல்கின்றான், அவன் நேசித்ததனால் நானும் நேசித்து விட்டேன், எனவே நீங்களும் நேசியுங்கள் என்று வானவர்களுக்கு அறிவிப்பார். இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிறைய டியூட்டி அவருக்கு செப்பரேட்டா இருக்குது. இல்லையே என்று வைங்க, வேற டியூட்டியே இல்லை. அவருடைய வேலை வெறுமனே இந்த வஹியை கொண்டு வரது மட்டுமா இருந்தா அதுக்காக அவரை வந்து அல்லாஹ் வேஸ்ட்ன்றது இல்லை. அந்த டியூட்டிக்காக படைக்கப்பட்டார், அது முடிஞ்சிருச்சு. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், உலகம் அழியும் வரைக்கும் வெயிட் பண்ணுவார்னு அர்த்தம். இஸ்ராஃபீல் என்ற ஒருத்தர் இருக்கிறார், சூர் ஊதுறவர். அவருடைய வேலை என்ன எங்களுக்கு தெரிஞ்சு? அவருடைய வேலை சூர் ஊதுறது தானே. வேற ஏதாவது வேலை கொடுக்கப்பட்டிருக்குது அவருக்கு? இல்ல. அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்டா, உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கிட்டத்தட்ட இந்த பூமி உருவாக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய ஆண்டுகள் விஞ்ஞான கருத்துப்படி 100க்கு 100 சரியில்லாவிட்டாலும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து 3.5 பில்லியன் வருடங்கள்.
அவ விஞ்ஞான கருத்துப்படி பார்த்தாலும் 3.5 பில்லியன் வருடங்களாக இஸ்ராஃபீல் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? சூரை வச்சு கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் வேலை. வந்து ஊது என்னன்னு ஊதிடுவார். எப்பன்னு டேட் கொடுக்கல, ஊதிரு என்னன்னு ஊதிடுவாரு. குன் பயக்கும் தானே, கட்டளை தான் அல்லாட. அப்ப அவர் வந்து அது ஒரு காட்டில் இப்படிதான் இருப்பாரு. அதை வந்து சூரை வந்து கையில வாய்க்கிட்ட வச்சு கொண்டு இருக்கிறாரா, தோல்ல வச்சு கொண்டு இருக்கிறாரா, ஊவண்டு கொண்டே இருக்கிறாரான்னு தெரியல. அவரோட டியூட்டி அதுதான். சூரோட ரெட்டியா இருக்கிறாரு. ஊத சொல்றது இவ்வளவு காலம் பாருங்க, அது அவருடைய டியூட்டி. எதுக்காக படைக்கப்பட்டாரோ அந்த வேலையை செய்யறது தான் அவருடைய சுஜூத், அவருடைய ருக்கு, அவருடைய தஸ்பீ. அதனால அவருக்கு வேற டியூட்டி இல்லைன்னு நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. அல்லாஹ் தேவையானமா என்ன செய்வான், அந்த டியூட்டிகளை எடுத்துக்கொள்வான். அடுத்தது கேட்கிறார் வந்து அரிசிட நிழல் பெறக்கூடிய அந்த கூட்டத்தில் வலது கையில் செய்த தர்மத்தை வந்து இடது கைக்கு தெரியாம செய்யறாங்க என்று வருது. ஒருத்தர் வலது கைக்கு கொடுத்த தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு செஞ்சிட்டாரு. அப்ப அவர் அரசுடைய நிழல் பெறக்கூடிய ஒருவராக மாறி விடுவார். இப்ப என்ன நிலைமைண்டா, அவர் அந்த தர்மம் செஞ்ச பிறகு ஒரு பாவம் செஞ்சிட்டாரு. இப்ப வந்து நிலைமை அரசுல நிழல் கிடைக்குமா கிடைக்காதா எப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக சில நன்மைகளுக்கு இன்னென்ன மகத்துவமான பரிசுகள் கிடைக்கும் என்று குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படும். அப்படி சொல்லப்பட்டதனால அந்த மனிதர் அந்த நன்மையை மட்டுமே செய்வார் என்றும் வேறு பாவங்கள் செய்யவே மாட்டார் என்று அர்த்தம் இல்லை. குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மகன் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாவம் செய்வாங்க, என்னிடம் இஸ்திக்பார் செய்வாங்க, நான் மன்னித்து போவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த நன்மையை செஞ்சா அதுக்குரிய வெகுமதி என்ன, இக்லாசா செஞ்சா அதுக்குரிய வெகுமதி அரசுடைய நிழல் தான். அவர் தவறு செய்வார், தவறு செய்த நிலை இருந்தால் அந்த தவறுக்கு இஸ்திக்பார் செய்வான் என்று அல்லாஹ் பார்ப்பான். இஸ்திக்பார் செஞ்சாலும் அதை மன்னிச்சிருவான். இல்ல அவர் இஸ்திக்பார் செய்யாத நிலையில் நீடிச்சாலும் பொதுவாக மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அதை அல்லாஹ் மன்னிக்க பார்ப்பான். சில நேரம் மறுமையில் அல்லாஹ் அந்த தவறை கண்டு கொள்ளாமலே சின்ன சின்ன விஷயம் பெரிய பெரிய விஷயம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ்வுடைய அருள் தானே விசாலமானது. அந்த அருளின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த தவறுகளை மன்னித்து அவருக்கு அரசுடைய நிலை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைன்றாலும் நன்மைகளையும் தீமைகளை அல்லாஹ் அளப்பான். இவருடைய நன்மைகள் கூடுதலா இருந்தா சொர்க்கவாசி, தீமைகள் குறைவா இருந்தா நரகவாசி. அப்படித்தானே சொர்க்கவாசியா இருக்கிறதுக்கு ஆனா சிறுக்கு இருக்கக்கூடாது. சிறுக்கு இருந்தா உமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கிறார்களோ அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குறான். சூனியம், தட்டு, தாயத்து, தகடு, கபரு வழிபாடு, பேய், பிசாசு நம்பிக்கை, ஜின், ஜோசியம், இந்த நூல் கட்டுறது, தட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. இதுவள் பண்ணினோம் என்றால் நரகம் என்று ஆயிரும். இது இல்லாத பூமி அளவுல பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி என்றாலும் நன்மை கூட தீமை குறைவா இருக்குதா, அல்லாஹ் சொர்க்கவாசியை நியமிக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகள்ல இது அடங்கி இருந்தா, வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம அவர் செஞ்சிருந்தா அது கெட்டோல்ல அல்லாஹ் பரிசு கொடுப்பானே, அந்த பரிசாக அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு அரசுடைய நிலையில கொடுப்பான். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி தான் அது கொண்டு போறோம்.